வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமைக்காக இதை வாசிக்கிறேன். ஆமென். ஒரு சகோதரி சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்னுடைய மகளுடைய ஃப்ரெண்ட் அக்ஷிதாவுக்காக மே 17 ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். அவள் மிகவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வெண்டிலேட்டரில் வைத்திருந்தார்கள். இங்கே ஜெப குறிப்பு சொல்லும்போது அவளுக்காக சொல்லி செபிக்கப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து செபித்த போது நானும் பாரத்தோடு சேர்ந்து செபித்தேன். இந்த ஜெபம் முடிந்த உடனே அன்றே வெண்டிலேட்டரிலிருந்து அவளை வெளியே விட கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது அவள் படிக்கிற பிள்ளை மெடிக்கல் காலேஜுக்கு அவள் திரும்ப சென்று வருகிறாள். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். கடந்த நாளில் ஒரு சகோதரி இந்த சாட்சியை ஃபோனில் சொன்னாங்க. சொல்லும்போது அவங்க சொன்னது, டாக்டர் கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்களாம். அவ்வளோதான், முடிஞ்சு கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த வீடியோ, அந்த இதையும் நம்ம ப்ரேயர் பண்ண இதையும் அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. மே 17 அந்த ஜெப குறிப்பில் அந்த பிள்ளைக்கு பேரை சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வைத்தா. ஜெபம் முடிஞ்ச உடனே அவளை வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. கர்த்தர் இப்போ ஜீவனோடு சுகத்தோடு காத்து வருகிறார். ஹல்லேலூயா. பவானி அப்படிங்கிற ஒரு சகோதரி திருவட்டியூர் அங்கிருந்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. என்னுடைய காலில் ஜவ்வு நகர்ந்து இருப்பதாகவும் எலும்பு தேய்ந்திருப்பதாகவும் டாக்டர் கூறினார்கள். இதனால் கடந்த 2 வாரங்களாக என்னால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகவே இருந்தேன். அப்பொழுது வாட்ஸ்அப்பில் நம்ம செய்தி போயிருக்கு. அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை சுற்றி என்னுடைய குடும்பத்தினர் இருந்தனர். அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று தேவ வல்லமை என்னுடைய காலில் இறங்கினது. சடுதியில் படுத்திருந்த நான் துள்ளி குதித்து எழுந்தேன். என்னுடைய கால் பரிபூர்ண சுகம் அடைந்தது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, அன்று அப்போஸ்தலர் நாட்களில் மட்டும் இல்ல, இன்னைக்கும் நடக்குது. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, நான் தான் அன்பா சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், வேற எதுக்கும் நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் வேர்டுக்கு கேரண்டி உண்டு. ஏன்னா இதை எழுதி தந்தவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை நீங்க எவ்வளோ நம்புறீங்களோ, ஆமென், கேட்க கேட்க விசுவாசம். அதாவது வார்த்தையை கேட்டு விசுவாசம் வரும். அதுக்கப்புறம் விசுவாசத்தில் வார்த்தையை கேட்கணும். ஆமென். வார்த்தையை கேட்கும் போது என்ன உண்டாகும்? அதுக்கப்புறம் தேவன் ஒரு விசை விளம்பினார்னா திருப்பி கேட்கணும். ஆமா, விசுவாசத்தில் கேட்கணும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹெலன் என்கிற ஒரு சகோதரி, என் பெயர் ஹெலன், என் கணவர் பெயர் ஆல்வின். அவர்களுக்கு நுரையீரலில் ஒரு தழும்பு இருந்தது. டாக்டரை பார்த்தோம். டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் மாத்திரை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த தழும்பு மாறுவதற்கு சந்தேகம் என்று சொன்னார்கள். நாங்கள் சபையில் செபித்து விட்டு சென்றோம். இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அதன் பிறகு திருப்பி அடுத்த செக்கப்புக்கு போகும்போது 3 மாதம் கழித்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த தழும்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டெய்லி இதை நாங்கள் சேர்ந்து இதுக்காக செபிப்போம். அப்பொழுது என்னுடைய 2வது மகன் 6 வயது ஆகுது. அவன் கேட்குறான், அம்மா நம்ம ஜெபம் பண்ணுறோம், இன்னும் மாறலையே என்று வேதனையோடு கேட்பான். ஆனாலும் நாங்கள் இன்னும் ஜெபத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே அடுத்த முறை ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அந்த தழும்பு அங்கே சுத்தமாக இல்லை. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். டாக்டர் சொன்னாங்க இந்த தழும்பு மாறாது என்று. ஆனால் என் தேவன் அதை மாற்றி இன்னைக்கு நல்ல விடுதலை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சகோதரி செல்வி, உங்களுக்கு கேன்சர் 20 வருடம் கழித்து மீண்டும் மறு மார்பகத்தில்
அந்த நோய் பரவி இருக்கிற சந்தேகம் இருக்கு என்று டாக்டர் சொன்னார்கள். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இங்கு வந்து விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தோம். அனைவரும் ஜெபித்தீர்கள். கடந்த வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தபோது அந்த கேன்சர் நோய் பரவவே இல்லை என்ற ரிப்போர்ட் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல மகன் லிச்சு உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமானதால் எலும்பு ஜாயிண்ட்ல வலி இருக்கிறதுக்காக செபிக்க கேட்டிருந்தார்கள். அதற்கும் இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. மீண்டும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எல்லாம் நார்மல் என்று வந்தது. இப்பொழுது வலி இல்லை. சுகம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஷீலா ஜெயச்சந்திரா அவங்க எழுதி கொடுத்துரு. அவங்க பேத்தி கடந்த போன வாரம் காய்ச்சல்னாலும் மூச்சு விடாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாள். கர்த்தரிடத்துல செபித்தோம். இங்கேயும் செபிக்கும்படி கேட்டிருந்தோம். கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து கிருபையாய் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு சகோதரி பெரிய சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். இதை எப்படி ஷார்ட் பண்ணணும்னு தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஸ்பீடா வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். 9 வருடங்களாக கடன் பாரத்தில் கஷ்டப்பட்டோம். அதாவது டெய்லி கலெக்ஷன், வாரத்தில் 5 நாட்களும் ஒவ்வொரு குழு கடன், மாத கடன், இது போன்ற சோதனைகளில் காணப்பட்டோம். எங்கள் வாழ்க்கையும் இதோடு முடிந்து விட்டது, இனி மீள முடியாது என்ற நிலையில் இருந்தோம். ஆனாலும் குடும்ப ஜெபத்தை விடவில்லை. கர்த்தர் அப்படி ஜெபிக்க வைத்தார். இந்த நேரத்தில் தான் லாக்டவுன் வந்தது. லாக்டவுன் வந்தபோது கவர்மெண்ட் இந்த கடன்லாம் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதிலிருந்து கொஞ்சம் காக்கப்பட்டோம். அப்பொழுது அடியானின் கணவன் வேலை பார்த்து கொண்டு வந்த ரூபாய் 700, அதை வைத்து எல்லா மளிகை சாதனமும் வாங்கினோம். பின்னர் செலவுக்கு பணம் கிடையாது. இந்த நிலையில் அடியான் கணவன் சந்தையில் போய் ஏதாவது காய்கறி கீழே கிடக்கும், அதை எடுத்து வரலாம் என்று போனார்கள். ஆனால் அவர்கள் கீழே கிடந்ததை எடுப்பதை பார்த்து சந்தையில் உள்ள ஒரு நபர் ஒரு சாக்கு நிறைய காய்கறிகளை கொடுத்து விட்டார். லாக்டவுன் முடிய வரைக்கும் அவர்கள் தாராளமாய் காய்கறி கொடுப்பார்கள். அதை நாங்கள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, சுற்றி உள்ளவர்களுக்கும் கொடுக்க வைத்தார். பின்னர் செலவுக்கு பணத்திற்கு என்ன செய்ய என்று கேட்டபோது கவர்மெண்ட் மூலமாய் 2000 அறிவித்தார்கள். அதையும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நேரத்தில் அடியானுக்கு முதுகில் டிஸ்க் விலகினதினால் நடக்க முடியாதபடி மிகவும் அவஸ்தைப்பட்டேன். என் நடையும் நாளுக்கு நாள் மெதுவானது. டிஸ்கின் வலதுபுறம் இடதுபுறம் களலை போன்று இருந்ததினால் அதனால் வலி கூடினது. என்னால் நடந்த ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனாலும் தேவ தயவினால் கூட்டி கொண்டு வந்தாங்க. சபையில் ஏதாவது வேலை செய்து கொடுக்கணும் என்று எனக்கு ஆசை இருக்கும். ஆனாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சண்டே கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளைகளுக்கு பாடம் சத்தம் போட்டு சொல்லிக் கொடுக்கும் போது என் முதுகில் குத்தும் தரிப்பும் எடுக்கும். என் உயிரே போனது போன்று இருக்கும். சில வேளையில் கண்ணீரும் வந்ததுண்டு. அதனால் ஏசப்பாவிடம் சொல்லுவேன், ஏசப்பா ஒரு பிரயோஜனத்திற்கும் ஆகவில்லையே, ஏசப்பா என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்று தான் செபிப்பேன். ஆனாலும் தேவன் வார்த்தையை தந்து தேற்றினார். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்தினார். விசேஷமாக இந்த மாதம் லூக்கா 13:13 வசனங்களில் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்ற இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி வசனத்தை அனுப்பி ஆண்டவர் எனக்கு இப்பொழுது பரிபூர்ண சுகம் அடைய கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது முதுகில் ஒரு வலியும் இல்லை. ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்ஸ் சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு ஆபரேஷன் இல்லாம பரலோக தகப்பன் பரிபூர்ண விடுதலையும் தந்து கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுவித்து இப்பொழுது கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆமென். சில நேரத்தில் ஆழத்தை ஆழம் கூப்பிடும். ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வரும். சில நேரத்தில் மொத்த பிரச்சனை வர வைக்கிறது மொத்தமா சாட்சியான அர்த்த. நீ தனித்தனியா சொல்லாத, மொத்தமா சொல்லு. இவங்க கடன் பிரச்சனையில தொடங்கி டிஸ்க் பிரச்சனையில வந்து
இடையில இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல, நான் நிறைய விட்டுட்டேன். இந்த சகோதரி பொறுத்து கொள்ளுங்கள், நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியமானது. பாருங்க, அவங்க தேவனை ஆராதிக்கிறவங்க ஒரு கட்டத்தில் அவங்க இந்த சந்தையில் காய்கறி கீழே கிடக்கும்ல, அதை எடுக்கலான்னு போனாங்க. ஆனால் ஒரு நபர் ஆண்டவர் பார்க்க வச்சு ஒரு சாக்கு நிறைய காய்கறி கொடுக்க வச்சு இவங்க இப்போ சுத்தி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணி இருக்கிறான். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிய அவரோட கர்த்தர் நல்லவர். அவங்க குடும்ப ஜெபத்தை விடலையா? ஜெபத்தை விட்டுறாதீங்க, வசனத்தை பிடிச்சிருங்க, நிலைமை எல்லாம் மாறும். 9 வருஷம் கடன், டெய்லி வாரக்கடன், அந்த கடன் இந்த கடன், வீட்டு பெல் அடிக்கும் போதே புக்கு புக்குன்னு இருக்கும். ஆமா, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. சகரியா 14:7 நினைக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. 14:7 தானே? ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே, சாயங்காலம் என்ன தெரியுமா? வெளிச்சம் மறைகிற இடம். அவ்வளவுதான், எல்லாம் போச்சு நினைக்க, எல்லாம் போச்சு அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் கர்த்தர் குறித்த நாளில் உங்களுக்கென்று பிரகாசிக்கிற வெளிச்சம் அது பிரகாசிக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரேசி அம்மாள் என்கிற சகோதரி சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. நேற்று இரவு தலைவலியோடு சேர்த்து பல்வேதனை ஏற்பட்டது, காய்ச்சலும் வந்தது, நடக்க முடியாத நிலையில் இருந்தது. இந்த நேரத்தில் செபித்தேன், ஆண்டவரே நாளைக்கு எப்படியாவது என்ன சர்ச்சு ஆராதனை கொண்டு போங்கப்பா என்று செபித்தேன். செபித்து அரை மணி நேரத்தில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சுங்காங்கட பகுதியிலிருந்து வருகிற சகோதரி உஷா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் இருந்தது, இதனால் நாங்கள் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தோம். போன வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்கள் குடும்பத்தின் முக்கிய காரியத்துக்காக செவியுங்கள், அடுத்த வாரம் கர்த்தர் உங்களை சாட்சியை சொல்ல வைப்பார் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை பிடித்து விசுவாசித்து என்னுடைய மகனுடைய வேலைக்காக செபித்தேன். கர்த்தர் தான் சொன்னபடியே என்னுடைய மகனுக்கு இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். திவ்யா என்கிற ஒரு சகோதரி ஆந்திராவிலிருந்து, எங்களுடைய அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, அவர்கள் சொந்த ஊரான நாகர்கோவில் தான் இருக்கிறார்கள். இதனால் என்னுடைய தம்பி நாகர்கோவிலுக்கு இடமாற்றி தர வேண்டும் என்று வேலை செய்யும் ஸ்தலத்தில் கேட்டிருந்தான். ஆனால் அவனுடைய மேல் அதிகாரிகள் அதை அவனுக்கு தர மறுத்த நிலையிலே இங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தியிலே கர்த்தர் இன்னும் 2 நாளில் அற்புதம் செய்வார் என்ற வார்த்தை வெளியே வந்தது. அந்த வார்த்தையை பிடித்து நாங்கள் சொல்லி செபித்தோம், நாங்களும் செபித்தோம். சொன்னபடியே 2 நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். என் தம்பிக்கு நாகர்கோவிலே பணியிட மாற்றம் செய்ய கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கே எல்லாம் மகிமை. ஆமென். பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் அவர் மட்டும் விளைய செய்யலைன்னா மொத்தத்தில் முடிச்சு. நம்ம ஜெபிக்கிறது எல்லாமே அவர் பாராட்டுற கிருபை. அவர் இரக்கம் வைக்கணும், கர்த்தர் இன்னும் இரக்கம் வைப்பார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்குள்ள செய்தி அதுதான். நம்ம செய்தியில் அதை டீட்டெயிலாக கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பலவீனருக்காக ஜெபிக்க போகிறோம். நான் பெயர்களை முதலாவது வாசிக்கிறேன், அதன் பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். நளினி என்கிற சகோதரி 35 வயது தான் ஆகிறது. ஸ்கின் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது டெஸ்ட் எடுக்கணும், பயாப்சிக்கு அனுப்பணும், கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சகோதரிக்கு நல்ல விடுதலை கொடுக்க நம்ம ஜெபிக்கலாம். மேரி